மூர்த்தியார் வாழ்கின்ற காலத்தில் இந்த மக்களுடைய நலனுக்காக வாழ்ந்த ஒரு ஒப்பற்ற தலைவர். இன்றைக்கு திருப்பூர் ஒன்றியத்தில் திமுக, அதிமுக போன்ற கட்சிகளிலே இன்றைக்கு முக்கிய பொறுப்பில் இருக்கணும்னு சொன்னால் அவர்களுக்கெல்லாம் அரசியல் கற்றுக் கொடுத்தது புரட்சி பாரதம். பூவை மூர்த்தியார் ஏற்பட்ட புரட்சி பாரத கட்சி எந்த காலத்திலும் யாராலும் அழிக்க முடியாது என்று சொன்னால், இன்றைக்கு புரட்சி பாரத கட்சியுடைய தலைவர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் சட்டமன்றத்தில் ஒட்டுமொத்த தலித் மக்களுடைய ஒற்றை குரலாய் இன்றைக்கு ஒழித்துக் கொண்டிருக்கிறார்கள். பல சாதனைகளை நிகழ்த்தியிருக்கிறார்கள். பல அரசு திட்டங்களை இன்றைக்கு பெற்றிருந்திருக்கிறார். இன்றைக்கு நம்முடைய முகவரி, நம்முடைய அரசியல் ஆசான் யாருன்னு சொன்னால் நம்முடைய இளம்பட்சர் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள். அவர் தலைமையில் இன்றைக்கு நாம் எல்லாம் இயங்கிக் கொண்டிருக்கிறோம். அவர் தலைமையில் இன்றைக்கு நாம் புரட்சி பாரத கட்சியை நடத்தி கொண்டிருக்கிறோம். இன்றைக்கு தமிழகம் முழுவதும் டாக்டர் ஜெகன்மூர்த்தி அவர்கள் இன்றைக்கு எந்த பிரச்சனை என்றாலும் குரல் கொடுத்து வருகிறார். வேங்கவேல் பிரச்சனை, தூத்துக்குடி பிரச்சனை, எந்த பிரச்சனை முதல் ஆளாக இன்றைக்கு அந்த இடத்துக்கு சென்று குரல் கொடுத்து வருகிறார். இன்றைக்கு நாமெல்லாம் பார்க்கிறோம். இன்னைக்கு நம்முடைய தலைவர் அவர்கள் எப்படி உழைத்துக் கொண்டிருக்கிறார், எப்படி இந்த மக்களுக்காக பாடுபட்டிருக்கிறார் சொல்லி இன்னைக்கு பத்திரிகைகளிலும் தொலைக்காட்சியில் தொடர்ந்து பார்த்துக் கொண்டிருக்கிறோம். கடந்த 2 ஆண்டு காலமாக தமிழக வரலாற்றில் தலித் மக்களுக்காக எல்லா தொலைக்காட்சிகளிலும் இன்றைக்கு பேட்டியும் போராட்டம் நடத்தி கொண்டிருக்கிறேன் சொன்னார் நம்ம ஜெகன்மூர்த்தி அவர்கள். அது நிதர்சனமான உண்மை. ஏன்னு சொன்னா இயக்கங்கள் எல்லாமே கொஞ்சம் ஆஃப் ஆகி தான் இருக்கிறாங்க. அவங்களுடைய செயல்பெல்லாம் கொஞ்சம் அப்படியே அடக்கி வச்சிருக்காங்க. ஆனால் இன்றைக்கு தலைவர்கள் எந்த ஒரு சுயம் இல்லாமல் அரசியல் லாப நோக்கம் பார்க்காமல் மக்களுக்கான ஒரு குரலாய் தலித் மக்களுக்கான ஒரு தலைவராய் இன்றைக்கு விளங்கி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அவசர ஆலோசனை கூட்டம். ஏன்னு சொன்னால் நம்மலாம் பல ஆண்டுகளாக அண்ணாலாம் இருக்காரு, போதனைங்க நிறைய பேர் இருக்காங்க. ஒரு முக்கியமான சந்தோஷம் பார்த்தீங்கன்னா, நம்ம யாரையும் போன்னு சொல்றதில்லை. புரட்சி பாரத கட்சியை பொறுத்தவரைக்கும் பெரும்பாலும் நம்ம யாரும் போன்னு சொல்றதில்லை. ஆனால் சில பேர் என்ன பண்ணுறாங்க, இன்றைக்கி சில சம்பவம் நடக்குது, நம்ம பார்க்குறோம், அதை பற்றி பேசணும், பெருசாக பேச வேண்டிய அவசியம் நமக்கு கிடையாது. இவங்க போயிட்டாங்க, அது பண்ணிட்டாங்க, இது பண்ணாங்க, நமக்கு அதை பற்றி எண்ணமும் கிடையாது. நம்ம எப்படி கட்சி வளர்க்க போகிறோம், நம்ம இன்னைக்கு புரட்சி பாரத கட்சி எப்படி வழிநடத்த போகிறோம், டாக்டர் மூர்த்தியுடைய கொள்கையும் இளங்கோவனுடைய இன்றைக்கு அவருடைய உழைப்பையும் எப்படி நம்ம தமிழ்நாடு முழுவதும் நம்ம பட்டியலில் கொண்டு செல்ல போகிறோம், அதுக்கான ஒரு ஆலோசனை சொல்கிறேன். இன்றைக்கு தலைவர்கள் ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலரை நியமித்திருக்கிறார்கள். உண்மையாக வரவேற்கத்தக்கது. ஏன்னா அப்பதான் கட்சி வளரும். நல்ல ஒரு இன்னைக்கு நிறைய பேர் சொல்றாங்க, மாவட்ட கட்சிகள் சொல்றாங்க ஒரு தொகுதிக்கு ஒரு மாவட்ட செயலர். உண்மையாகவே கட்சி வளர்ச்சியான பாதையில் போன கண்டிப்பாக கொண்டு செல்லும். தன்னுடைய திட்டம் சரியான ஒரு திட்டம், நல்ல ஒரு செயல்பாடு இந்த காரியம். அப்படி நடக்கின்ற பொழுது இன்றைக்கு படூர் அசோக் அவர்களை நம்ம திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு மாவட்ட செயலர் நியமித்திருக்கிறார்கள். உண்மையாகவே தலைவருடைய கட்டளையை, தலைவருடைய ஆணையை நம்ம என்ன பண்ணோம், நிறைவேற்றது நம்முடைய கடமை. அதனால நம்ம இன்னைக்கு அதாவது தலைவரை இன்றைக்கு தலைமையையும் மற்ற கட்சியையும் குறை சொல்கின்றவர்கள் அவர்களே தலைவரை புகழ்ந்திருக்கிறார்கள். சிறந்த தலைவர், ஆளுமை மிக்க தலைவர், போராளி தலைவர் சொல்லி யாரெல்லாம் இன்றைக்கு பேசுகின்றார்களோ அவர்களெல்லாம் நம்முடைய தானை தலைவர் டாக்டர் ஜெகன்மூர்த்தியை எப்படியெல்லாம் பாராட்ட வேண்டுமோ அப்படியெல்லாம் பாராட்டி இருக்கின்றார்கள். அதற்கு வீடியோ ஆதாரங்கள் இருக்கிறது, நிறைய அதுக்கான வீடியோ கிளிப்பாக இருக்குது, இல்லைன்னு யாரும் சொல்ல முடியாது. அதனால நம்முடைய தலைவர்கள் மக்களுக்காக உழைக்கின்ற தலைவர். மூர்த்தியாருடைய கொள்கையை இளமோற்றைய இன்னைக்கு தமிழகம் இன்னைக்கு நடைமுறைப்படுத்திக் கொண்டிருக்கிறார். ஆகவே நம்மெல்லாம் நடந்ததை பற்றி பெருசாக இங்கே பேச வேண்டிய அவசியமே கிடையாது. எனக்கு நம்மெல்லாம் மூர்த்தியனுடைய கொள்கையை ஏற்றோம். அதனால லாபம் நோக்கம் நஷ்டம் பார்க்காம செயல்படக்கூடியவங்க. அதனால எத்தனையோ விஷயங்கள்லாம் பார்த்தாச்சு, எத்தனையோ பல்லாவரத்தில் நடந்த சம்பவம், நிறைய சம்பவம்லாம் பார்த்தாச்சு. அதனால அதெல்லாம் கடந்து இன்னைக்கு தலைவர் சாதித்திருக்கிறார். இன்னைக்கு புரட்சி பாரதத்தில் தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்காங்க. இன்றைக்கு வந்திருக்க தொண்டருக்கு ஒரு மகிழ்ச்சியா செய்து சொன்னா, இப்போ உங்களுடைய தலைவர் யார் என்று யாராவது கேட்டேன்னு சொல்லுவீங்க, எங்க தலைவர் கேவி குப்ப சட்டமன்ற உறுப்பினர் என்று சொல்லி மாத்தக்கு சொல்லுங்க. இப்பேற்பட்ட பெருமை நமக்கு இருக்குது, இப்பேற்பட்ட சிறப்பு நமக்கு இருக்கிறது. ஆகவே இன்றைக்கு நம்முடைய தலைவர் சட்டமன்ற உறுப்பினராக இருக்கிறார்.
எப்பேற்பட்ட ஒரு பெருமை பாருங்க. இந்த பெருமை நமக்கு போகும். அதனால நம்ம தலைவருடைய கொள்கையை, அதாவது தம்பி சொன்ன பாச தலைவர், ஒரு தொண்டை கூட தலைவர்கிட்ட பேசலாம். ஒரு தொண்டை பேசினாலும் அவனுக்கு செவி கொடுத்து அவனுக்கு பதில் கொடுக்கின்ற ஒரு தலைவர். என்னோட கமலக்கண்ணன் அடிக்கடி தலைவர் பார்க்க வருவோம். போகும்போது ரொம்ப அனுபவமாக பழகுவார் எல்லாரும். ஏன்னு சொன்னா தலைவரை போல ஒரு தலைவர், ஒரு பாச தலைவர் யாருமே இருக்க முடியாது. ஏன்னு சொன்னா ஒரு தொண்டனுக்கு ஒரு பிரச்சனை சொன்னா, ஒரு தொண்டனுக்கு ஒரு பாதிப்புனா உடனே வந்து அந்த பிரச்சனையை தீர்த்து வைக்கிற ஒரு தலைவர். ஆகவே இன்றைக்கு ஜெகன்மூர்த்தியார் இன்றைக்கு மூர்த்தியருடைய மறு உருவமாய் விளங்கி கொண்டிருக்கிறார். மூர்த்தி என்ன வாழ்கின்ற காலத்தில் அவர் பேர் ரொம்ப பிரசித்தப்பட்ட பார்த்தது. இன்றைக்கு உலகம் முழுவதும் டாக்டர் ஜெகன்மூர்த்தியார் இன்றைக்கு மூர்த்தியோட பெயர் இன்னைக்கு தமிழ்நாடு முழுவதும் பட்டி தொட்டியெல்லாம் பரப்பி கொண்டிருக்கு சொன்னா யார் காரணம்? இளம்புரட்சியார் தான். அதனால இன்றைக்கு பார்த்தீங்கன்னா பல்வேறு அரசியல் கட்சியிலிருந்து இன்னைக்கு நம்ம கட்சிக்கு வராங்க, பல இயக்கங்கள் வராங்க. அதனால நம்ம வந்து இன்னைக்கு இருக்கிற சூழ்நிலை பார்த்து நம்ம எதுவும் வந்து சோர்ந்து போட்டாங்க. அப்படி வேலைகளை நம்ம நம்ம செய்வோம். மற்ற பற்றி யாரை பற்றியும் பேச வேண்டிய அவசியம் நமக்கு இல்லை, யாரை பற்றியும் நம்ம சிந்திக்க வேண்டிய அவசியம் இல்லை. தலைவர் என்ன சொல்கிறாரோ அந்த பாதையில் நடப்போம். நம்ம இன்னும் சிறப்பாக அந்த கட்சியை வழி நடத்த போகிறோம். இன்னும் இந்த திருப்பூர் சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட இந்த மாவட்டங்களில் வந்து சிறப்பாக கட்சியை வந்து இன்னைக்கு நம்ம கொண்டு செல்ல போகிறோம். ஜெகன்மூர்த்தியுடைய கொள்கையை நம்ம என்ன பண்ண போகிறோம்? நிறைவேற்ற போகிறோம். ஆகவே எத்தனையோ இடர்பாடுகள், எத்தனையோ சோதனைலாம் கடந்து வந்தாச்சு. எவ்வளோ 32 வருஷம் வாழ்க்கையில் நிறைய விஷயம்லாம் பார்த்தாச்சு. அதனால் நான் என்ன சொல்கிறேன்னு சொன்னால், நீங்கள் யாருக்கும் செவி கொடுக்கூடாது. உங்களுடைய தலைவர் மூர்த்தி என்ன நீங்கள் ஒரு கொள்கையை நம்ம ஏற்றுக்கணும். மூர்த்தி என்ன தான் நமக்கு முதல் அவர் வழியில் நம்ம